வணக்கம் மக்களே. இப்போ நம்ம மைதா பூரி சுட போகிறோம். அந்த பூரி உப்பி இருக்கிறதுக்கு மைதாவை சலிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சும்மா கொஞ்சோண்டு ரவை போட்டு இதை நம்ம பிசைஞ்சுக்குவோம். சப்பாத்தி பதத்துக்கு நல்லா இப்படி பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ பூரி போடுவோம். வாங்க பூரி போடுவோம். இது மைதாவும் பிசைஞ்சு வச்சுருக்கேன், கோதுமையும் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதே மாதிரி ரவை போட்டு இப்போ இங்கே அடுப்பில் கடாய் வச்சாச்சு. இப்போ பூரி போட போகிறோம். வாங்க பூரி போட தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். வாங்க போடுவோம். இதில் உப்புறது நம்ம சாயந்தரம் முடிய வச்சுருந்தாலும் அப்படியே அதை அமுங்காமல் அப்படியே இருக்கும். நல்லா இந்த நல்லா உப்பி வருது பார்த்திங்களா? நல்லா இப்படி உப்பி வரும். சாயந்தரம் முடிய இது அமுங்காது, அப்படியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி சுடுங்க. அதே மாதிரி கோதுமையிலையும் போட்டேன். சாயந்தரம் ஆனாலும் உப்பாது. இப்போ போட்டே ரொம்ப நேரம் ஆச்சு, அப்படியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.